மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, அவங்க இந்த வருஷம் டைட்டில் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆனா மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோஹித் சர்மா, டிகாக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ரகு சர்மா, அப்படி இல்லைன்னா மயங்க் மார்க்கண்டே, ஜஸ்பிரீத் பும்ரா, நமன்தீர் தான் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. மும்பை இந்தியன்ஸோட மெயின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட 12 பிளேயர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 4 ஃபாரினர்ஸ்க்குமே அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இந்த பிளேயிங் லெவல்ல ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்க பிளேயிங் லெவன்லயே 7 பேர் பவுலிங் போடுவாங்க, அது மட்டும் இல்லாம 4 பேர் ஸ்பின் பண்ணுவாங்க. சோ அதனாலவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஆட வாய்ப்பு இருக்கு. மேபி மிச்சல் சாண்டரை டிராப் பண்ணிட்டு ரூதர்ஃபோர்ட் ஆட வாய்ப்பு இருக்கு. இந்த ரகு சர்மா பிளேஸ்க்கு பதிலா ஷார்துல் தக்கூர் மாதிரி ஒரு பிளேயர் ஆடவும் வாய்ப்பு இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இப்படி தான் பிளேயிங் 11 இருக்கும். இருக்கிற 12 பிளேயர்ஸும் எப்படி ஃபார்ம்ல இருக்காங்கன்ற பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிளேயிங் 11 சூஸ் பண்றது தான். ரயன் ரிக்கல்டன், டிகாக் இவங்க ரெண்டு விதத்துல ஒருத்தரை சூஸ் பண்ணணும். இதை விட பெருசா என்ன அப்படின்னா, அல்லா கசன்ஃபரா இல்ல மிச்சல் சாண்டரா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஏன்னா அல்லா கசன்ஃபர் ஒரு ஸ்ட்ரைட் பவுலர், மிச்சல் சாண்டர் ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். மேபி அல்லா கசன்ஃபருக்கு சான்ஸ் கொடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை ரொம்ப அருமையான ஸ்குவாடா இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு 6th டைட்டில் லோடிங்கான்னு கேட்டா ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி ஸ்குவாடோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கார்னர் புதுசா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.